13 மே 1969 இல் மலேசியாவில் நிகழ்ந்த கருப்பு நாள், அதாவது இனக்கலவரம். மே 13 நமது சுதந்திர மலேசியாவின் கரைபடிந்த அத்தியாயம். இந்த மே 13 இனக்கலவரம், 13 மே இனக்கலவரம் அல்லது 13 மே சம்பவம் அல்லது 1969 மலேசிய இனக்கலவரம் என்பது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு சீன மலாய் குழுவாத வன்முறை நிகழ்ச்சியாகும். இந்த இனக்கலவரம் 1969ஆம் ஆண்டு மலேசியாவில் ஒரு தேசிய அவசரகால தன்மைக்கு வழிவகுத்தது. கோலாலம்பூர் அப்போது சிலாங்கூர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் மலேசிய பேரரசர் தேசிய அவசர காலத்தை உடனடியாக நாடு முழுமைக்கும் பிரகடனம் செய்தார். நாடாளுமன்ற நடைமுறைகளையும் மலேசிய அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி வைத்தது. அரசாங்க நிர்வாகத்தை தேசிய நடவடிக்கை மன்றம், அதாவது நேஷனல் ஆபரேஷன் கவுன்சில் எனும் தற்காலிக செயல்பாட்டு நிர்வாகம் 1971ஆம் ஆண்டு வரை ஏற்று நடத்தியது. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி 1969 மே மாதம் 13ஆம் தேதியில் இருந்து 1969 ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரையில் ஆங்காங்கே நடைபெற்ற வன்முறைகளின் காரணமாக 196 பேர் மரணமடைந்தனர். எனினும் பத்திரிகையாளர்களும் பிற பார்வையாளர்களும் அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். வன்முறையாளர்கள், காவல்துறையினர், மலேசிய இராணுவ படையினர் கோலாலம்பூரில் மட்டும் 2000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கோலாலம்பூர் பொது மருத்துவமனை வளாகத்தில் இறந்தவர்களின் உடல்கள் அவசரமாக புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக இல்லை. புதிய பொருளாதார கொள்கையை தீவிரமாக செயலாக்கம் செய்ததே வன்முறைகளுக்கான மூல காரணங்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது, சொல்லியும் வருகிறது. 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள், 1969ஆம் ஆண்டு ஏற்பட்ட இன கலவரங்களுக்கு பிறகு 1970ஆம் ஆண்டு மலேசியாவின் சமூக ஒற்றுமையை பாதுகாக்க ருக்கு நகரம் உருவாக்கப்பட்டது. மலேசியாவின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் 1970ஆம் ஆண்டு, அதாவது கலவரத்திற்கு பிறகு நவம்பர் 1ஆம் தேதி ருக்கு நகாரா வெளியிடப்பட்டது. ருக்கு நகாராவில் 5 கோட்பாடுகளும் அவற்றின் நோக்கங்களும் பின்வருமாறு: அனைத்து சமூகத்தினரிடையே மிக அணுக்கமான ஒற்றுமையை அடைவது, ஜனநாயக வாழ்க்கை முறையை பேணுவது, நாட்டின் சுபிட்சத்தை ஒழுங்கை நியாயமாகவும் நடுநிலைமையுடனும் அனுபவிக்கும் ஒரு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவது, பல்வேறு வடிவமைப்பு கொண்ட சமுதாய பாரம்பரியங்களுக்கு சுதந்திரமான முறையை உறுதிப்படுத்துவது, நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறும் சமுதாயத்தை உருவாக்குவது ஆகும்.